பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாக்கோபு 2:26 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகளில் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. ஆவி இல்லாத சரீரம், இப்போ ஒருத்தருடைய உடம்புல ஆவி இல்லைன்னும் போதே அவங்க மரித்துட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். அதே போலதான் கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. நம்ம ஒரு காரியத்தை நம்ம கிரியையில காண்பிக்கலன்னா நம்முடைய விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாததினாலே அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஸோ இப்படியா 14 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஒருவனுக்கு கிரியை இல்லாத பொழுது அவன் என்னதான் விசுவாசிச்சாலும் அது அவனுக்கு பிரயோஜனமா இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு அருமையான வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாயே, அந்தபடியே செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஸோ இந்த உலகத்துல நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்லதுதான், தேவன் இருக்கிறாருன்னு நம்ம நம்புறது நல்ல விஷயம் தான். ஆனா அதே மாதிரி பிசாசும் தேவன் இருக்கிறாரு அப்படின்றது அது நம்பி தான் நடுங்குது. ஐயோ, ஆண்டவர் இருக்கிறாரு, இவங்களுக்குள்ள நம்ம போய் தொடக்கூடாது, ஆண்டவர் இவங்க பட்சத்தில் நிற்கிறதுனால நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டு அது ஓடிடுது. அப்போ நடுங்குது பிசாசே. அப்போ பிசாசும் விசுவாசிக்குது, நாமளும் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறதை காட்டிலும் அது கிரியையில இல்லைன்னா அது செத்ததா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவனுக்கு ஒரு வஸ்திரம் இல்லாது இருக்குது, இல்லைன்னா அவனுக்கு ஆகாரம் இல்லாது இருக்கும்போது அவனிடத்துல போய் நீங்க சமாதானத்தோட போங்க, நீங்க குளிர் காய்ந்து பசி ஆறுங்க என்று சொல்லி அந்த சரீரத்துக்கு நம்ம எதுவுமே கொடுக்காம, அவங்க பசியோட இருக்காங்க, ரொம்ப நாளா சாப்பிடல, அவங்களுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லாம இருக்கும்போது அவங்க கிட்ட போய் நீ சமாதானத்தோட போ, நீ பசியாரி குளிர்ந்து நீ சமாதானத்தோட இருப்பேன்னு சொல்லி நம்ம பேசி அனுப்பினா அது பிரயோஜனம் என்ன? அவங்களுக்கு என்ன தேவை? அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவைன்னா, இயேசு உன்னை காப்பாற்றுவார், இயேசுதான் என்னை அனுப்பினார் சொல்லிட்டு நல்ல கிரியைகளை செய்யும் பொழுது, பசியா இருக்கிறவர்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொண்டு இயேசுவை அவர்கள் விசுவாசிப்பார்கள், இயேசுவை அவர்கள் நம்புவார்கள். அப்போ ஒரு காரியத்தின் கிரியை ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதுதான் அந்த வசனத்துல பார்க்கிறோம். ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதே. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, விசுவாசிக்கிறேன் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. யாரை வேணாலும் பாருங்க, இயேசு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகள் ஏராளமா இருக்கிறது, அநேகருக்கு அது பிடிக்கும். ஆனா அதை நாம் கிரியையில கொண்டு வருகிறோமா? அதுதான் முக்கியமான விஷயம். ஆமென். அதுக்கு தான் 20 வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று நீ அறிய வேண்டுமே. முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, நீ அறியாது இருக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிரியையில காண்பிக்கணும். என் கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்ற நம்பிக்கையில, விசுவாசத்துல நம்ம ரட்சிப்புக்குள்ள அடுத்த கட்டத்துக்கு நம்ம கடந்து போகணும். ஆமென், ஹல்லேலூயா. வேதாகமத்துல இதே பகுதியில் பார்த்தோம்னா ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். எப்படி அவன் இவ்வளோ தூரமா ஒரு விசுவாசிச்சான்? அவன் காணப்பட போகிற அவன் ஒரு இடத்துக்கு போய் சேர்வதற்கு முன்பதாக இந்த இடத்துக்கு தான் போறோன்னு தெரியாத பொழுதே ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு உடனே பின்னாடி வந்துட்டான். அவன் போற இடம் இன்னதென்று அவன் அறியாது இருந்தும் அவன் விசுவாசித்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் என்னை நிச்சயமா நடத்துவார், ஒரு நல்ல தேசத்துல என்னை கொண்டு போய் சேர்ப்பார், அவர் என்னோடு சொல்லியிருக்கிறார் என்று அவன் அடுத்த கட்டத்துக்கு அவன் கடந்து வந்துட்டான். ஆமென், ஹல்லேலூயா. சோ இதுதான் விசுவாசம். சோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு கடந்து வரணும். கடந்து வந்தா மாத்திரம்தான் நம்ம முழுமையான விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் மாற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் வான் சொல்லும் பொழுதே வந்துடணும், ஆண்டவர் செய் என்பதே செஞ்சிடணும். அதுதான் முழுமையான விசுவாசம். இல்ல ஆண்டவரே நீங்க எனக்கு செய்யுங்க, அப்புறமா நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம சாக்கு போக்கு சொல்லிட்டு பின்வாங்க கூடாது. விசுவாசம் என்பது தேவனுக்குள்ள கிரியையில காண்பிக்கிறதா முழுமையான விசுவாசம். விசுவாசித்து ஆண்டவருடைய காரியமாய் சாட்சிகளை சொல்ல ஆரம்பிங்க, எழுந்து நிற்க ஆரம்பிங்க, காரியத்தை நடப்பீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே விசுவாசத்தோடு காரியத்தை நடப்புகிற பிள்ளைகளாய் நடத்துங்க. ஆண்டவரே அவிசுவாசமான எண்ணங்களை எடுத்து போடுங்க. விசேஷமாய் ஆண்டவரே அப்பா கிரியையோடு ஆண்டவரே காரியத்தை நடத்த கிருபை தாங்க. ஆண்டவரே அப்பா, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் கிரியையில காண்பிக்க வேண்டும் என்று இந்த நாள்ல திட்டமாய் பேசியிருக்கிறீர். அப்படியே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே அடுத்த கட்டத்துக்கு கடந்து போக நீர் கிருபை தாங்க, வழி
நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவையில்லாத எண்ணங்களையும் யோசனைகளையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் கூடவே இருந்து வழி நடத்தும். விசேஷமா இந்த வேளையில குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். பலவீனங்கள் வியாதிகள் நீங்கட்டும், பூரண சுகம் உண்டாகட்டும். எல்லா நாசமோசங்களும் விலக்கி காத்திருளுங்க. பிசாசின் கிரியைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். சுகபல ஜீவனை கட்டளிடும், வழி நடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.